அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி குரூப் 2 எக்ஸாம் எழுதுனீங்க? நானும் குரூப் 2 எக்ஸாம் சும்மா போய் எழுத போயிருந்தேன். நான் தொடர்ச்சி 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 3 எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 95 மார்க்கு மேலே எப்பொழுதும் எடுத்துருவேன். இந்த தடையும் எழுத போனேன். சும்மா முன்னாடி படித்ததை வச்சு தான் எழுத போனேன். இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 92 to 95 கொஸ்டின் வரும், 93 95 கொஸ்டின் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கும்னா இந்த 3 இதை வச்சு தான் நான் எப்பொழுதும் எடுப்பேன். எப்படின்னா இந்த 4 இது இருக்குது. தமிழறிஞர்கள் தொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாரதி இப்போ பார்த்தீங்கன்னா உரிமை நேரம் கல்வினா உரிமை நேரம் கல்வி மெயின் லெசன் எங்கே இருக்குது, பட்டுக்கோட்டை கலைஞர் மெயின் லெசன் எங்கே இருக்குது, உரைநடையில் எங்கே இருக்குது, மொழித்திறன் பயிற்சியில் எங்கே இருந்தாலும் அப்படி. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி தான் எல்லாருமே நாமக்கல் கவிஞர், முடியரசன், வாணிதாசன், சுரதா. இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிதாசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இவ்வளோ இடத்துல ஸ்கூல் புக்கில் இருக்குது. பாரதிதாசன்லாம் இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் நம்ம இலக்கியத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி வச்சுருக்கேன். புறநானூறு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இருக்குது பாருங்க, மெயின் லெசன்னா அந்த பாக்ஸ் போட்டது. அதுபோக உரைநடைகள்லாம் இவ்வளோ இடத்துல இருக்குது. அகநானூறு அப்படி தான். இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஆ இ இலக்கணம், இலக்கியம், உரைநடை, இது தமிழறிஞர் தொண்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி நான் வச்சுருக்கேன். இதை வச்சு படித்தோம்னா எப்போதுமே நான் வந்து பார்த்தோன்னா ஈஸியாக 95 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடுவேன். இந்த தடையும் 5 கொஸ்டின் எதனாலும் மிஸ் ஆனிச்சுன்னா ஒரு கொஞ்சம் இலக்கணம் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம், அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு. ஒரு 5 கொஸ்டினில் அது கொஞ்சம் 2 கொஸ்டின் கொஞ்சம் வெளியேருந்து கேட்டாங்க. அது வெளியேருந்து கேட்ட கொஸ்டினாக பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், ஆன்சரும் பார்க்கலாம், புக்கும் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்கள், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எடுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நான் சொல்கிற மாதிரி படிங்க, ஈஸியாக வந்துடலாம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஈஸியாக எடுக்கலாம். நானும் எக்ஸாம் எழுத போனால் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட்டு, அதுவும் கொஞ்சம் எக்ஸாம் தூரம் போட்டிருந்தாங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகிட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். 101 கொஸ்டின் எனக்கு ஓமை கட்டுறாங்க. நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஓமை? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிறதுல இலக்கணம் எடுக்க போகிறோம். இலக்கணத்தில் ஓமை டாபிக் எடுக்க போகிறோம். ஓமை டாபிக் எங்கே பின்னாடி தானே வரும். ஓமையால் விளக்கும் ஒரு பொருள் பொருத்தமானது. இப்போ வந்து 11th நியூவில் 106 பக்கம். இப்போ 11th நியூ புக் எடுக்க போகிறோம். இப்படி 11th நியூ புக் எடுத்துகிட்டு 106 பக்கத்தில் எடுத்தோம்னா அழகாக வந்தோம் பாருங்கள். 106 பக்கம் இங்கே பாருங்கள், புலி போல பாய்ந்தான் வினை தொழில்னு இருக்குது. இதே மாதிரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வெளியே இருந்து கேட்ட கொஸ்டின் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வினை ஓமை தான் வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் வந்து விசித்திரமான ஆளுங்க, சி கூட கொடுக்கலாம், அதனால பார்த்துக்கிடுவோம். ஆனால் மாடல் இருக்குது. இந்த கொஸ்டினும் நானும் கொஞ்சம் ஒன்று ஏ தான் போட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சியா கூட இருந்தாலும் இருக்கலாம், என்ன இருக்கும் பார்க்கலாம். 102 கொஸ்டின் ஓமையின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இது எடுப்பார் கைப்பிள்ளை. இது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக்கில் அப்படி இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ளதை ஒரு மெத்தடோடி படிச்சிங்கன்னா அழகாக 90 கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம். மீதி 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின். நான் ஒரு 64 கொஸ்டின் வச்சுருக்கேன். இந்த 64 கொஸ்டின் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதையும் அடிச்சிடலாம். மீதி 5 கொஸ்டின் கொஞ்சம் லக்கு வேணும், கொஞ்சம் வெளியே படிக்கணும், கொஞ்சம் வெளியே நல்லா படிச்சிங்கன்னா தான் எடுக்க முடியும். அதுவும் எடுத்துடலாம், எடுக்க முடியாதுன்னு கிடையாது. தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எடுத்துடலாம். இப்போ 122 இங்கே பாருங்கள் எடுத்துட்டோம். எடுப்பார் கைப்பிள்ளை இங்கே பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை. ஆன்சர் என்ன? யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். இங்கே பாருங்க, எடுப்பார் கைப்பிள்ளை. அதாவது தான் சிந்திக்காம சொல்வோர் பேச்சே கேட்டு நடப்பான், அவன் தான் எடுப்பார் கைப்பிள்ளை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே நிலையில் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க பொறுத்துக்கல. இங்கே பாருங்க 115 பிள்ளையான இணை கல்லில் நார் உரித்தல் தான் தப்பு. ஆயிரங்காலத்து பயிர் கரெக்டு, காணல் நீர் கட்டு, கம்பி நீட்டல் கட்டு. அதுவும் இங்கே பாருங்க புக் பாருங்க, கம்பி நீட்டல், காணல் நீர், ஆயிரங்காலத்து பயிர், கல்லில் நார் உரித்தல் வந்து தப்பு. இதுக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புக் புக் காமிச்சிட்டேன். அடுத்த கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். அப்துல் நேற்று வருவித்தான் 103 கொஸ்டின் எவ்வகை வாக்கியம்? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? 9th நியூ புக்கில் 20 பக்கம் இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட்டு செல்லில் தான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை, அதனால் செல்லில் தான் எடுத்து அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, 2 இன்னைக்கு நைட்டே அப்லோட் பண்ணிடுவேன். எப்படியும் நம்ம தான் புக் ஃபுர் போடுதான் முத நான் யூடியூப்பில் வேறு யாரும் போட்டது கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 நம்ம தான் ஃபஸ்ட்டு புக் போடுறோம். எப்படி நான் எக்ஸாம் ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பாதி கொஸ்டின் 80 கொஸ்டின் எந்த புக்கில் இருக்குன்னு எனக்கு தெரியும். 90 கொஸ்டின் எந்த புக்கில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கும். வீட்டில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்னால லேட் ஆகிட்டு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தேடி பிடிக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து 1 மணி நேரத்தில் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், எடுத்து எழுதிட்டேன் எல்லாத்தையுமே. என்கிட்ட மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா 14 புக் தான் இருக்குது, நியூ புக்கு ஓல்டு புக்கு. இப்போ அப்துல் நேற்று வருவித்தான் 9th நியூ புக்கில் 20 பக்கம்.
இங்கே பாருங்க, அப்துல் நேற்று வருவித்தான். என்னது கொடுத்துருக்காங்க? பிறவினை தொடர் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பிறவினை தொடர் இருக்கா? பிறவினை தொடர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க 104. மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன வகை வினான்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஸ்கூல் புக்கில் அப்படி இருக்கு. 10th ஓல்டு புக் எடுங்களேன். 10th எங்க சார் இருக்குன்னு கேட்டா 10th ஓல்டு புக் சார். 10th ஓல்டு புக்ல 96 பக்கம் எடுங்க. இங்க பாருங்க, அப்படி இருக்கும் பாருங்க. மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வினா? கொடை வினா இருக்கா? புக் ஆன்சரு. அதை பாருங்க, விடை கேட்ட வினா. இந்த விடை கேட்ட வினா, வேர்ச்சொல்லி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் ஈஸியாக போட்டுருவாங்க. ஏன்னா நம்ம இலக்கண நோட்ஸ் எடுப்போம், இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடுவோம், 64 கொஸ்டின் வச்சு ஓல்டு கொஸ்டின் வச்சு ப்ராக்டிஸ் கொடுப்போம். எல்லாம் ஈஸியாக எடுத்துருவாங்க. இந்த இலக்கம் குறிப்பு உணர்த்தினேன், இது என்ன? தன்மை ஒருமை வினைமுற்று. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டு விடுறேன். அடுத்து பாருங்க, முறையான தொடர். தமிழ்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல். தமிழ்களின் தொன்மையான வீர விளையாட்டு எதுனா ஏறுதழுதல். இது எங்க இருக்குன்னா 9th நியூ புக்ல 81 பேஜ்ல புது புக்ல இருக்கு. வாங்க 81 பேஜ் பார்க்கலாம். இது புக் பேக். பாருங்க 9th 81 பக்கத்துல இங்க பாருங்க, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதல். அடுத்த பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டு எழுதுக. 8th நியூ புக்ல 43 பக்கத்துல இருக்கு. இது திருக்குறள். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து போட்டுவோம். ஏன்னா திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கொஸ்டின் தப்பே பண்ணது கிடையாது. இன்டர்வியூல இருந்தும் சரி, எல்லாத்துலயுமே சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 8th நியூ புக்ல 43 பக்கத்துல பார்க்க போறோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், கொஞ்சம் பாத்துக்கிடுங்க. ஏன்னா நான் ஒத்தையில தான் வீடியோ பண்ணுவேன். நேரில் தான் நிறைய கிளாஸ் எடுப்பேன், பசங்க சொல்லி கொடுப்பேன். இங்கே பாருங்க, இது புதுசு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிடுங்க. இங்கே பாருங்க, 4வது இது கனை கொடிது யாழ் கோடு செவ்விது அங்கு அண்ணன் வினைப்படு பலால் கொழல். இங்கே பாருங்க, அப்படி இருக்கா? சொற்கள் ஒழுங்குபடுத்தல திருக்குறள். கனை கொடிது யாழ் கோடு செவ்விது அங்கு அண்ணன் வினைப்படு பலால் குழல். இந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்கு கொஸ்டின், இதெல்லாம் நம்ம வீடியோல அப்லோட் பண்ணிருப்பேன், பாருங்க. அகரவரிசைப்படுத்துக, இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா அடிச்சுப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. தவ பெருஞ்சுடர் தா தா தி தி து து ஈஸியா அடிச்சிடலாம், பார்த்த உடனே அடிச்சிடலாம். வேர்ச்சொல்லும் அதே மாதிரி தான், நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்த உடனே அடிச்சிடலாம். 9 தான் 9. இப்ப பாருங்க, படி என்னும் வேர்ச்சொல்லில் தன்மை ஒருமையில அது எதிர்காலம் இருக்கணுமா, எதிர்காலத்துல வினைமுற்றா இருக்குமா. படி பாருங்களேன், படித்தேன், இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒருமைதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது இறந்த காலம். படிப்போம்னா பன்மையில இருக்குது, படிக்கிறேன்னா நிகழ்காலம் இருக்கு, படிப்பேன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னதான் இருக்கு, எதிர்காலத்துல அது ஒருமையில இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியா அடிச்சுவாங்க. திருக்குறள்னாலே நம்ம இலக்கணம் திருக்குறள் இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் ஈஸியா எப்பொழுதுமே அடிச்சுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஈஸியா அடிக்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழியில மட்டும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 7th நியூ புக்ல 2nd டேர்ம்ல 40வது பக்கத்துல இருக்கு. 7th நியூ புக்ல 2nd டேர்ம்ல 40வது பக்கம். இப்ப பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழியில மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 112 கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழியில என்னதுன்னா சரியான பொருள் கேட்டிருக்காங்க. மீனா வான், இது எங்க இருக்கு? 7th நியூ புக்ல 2nd டேர்ம்ல 40வது பக்கம். இப்ப பாருங்க, 7th நியூ புக்ல ஓரெழுத்து ஒரு மொழி 2nd டேர்ம்ல 40வது பக்கம். மீனா என்னது? வான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பை மே வை தூ. இங்க பாருங்க, வை பை மே தூ எல்லாமே இருக்கா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ரெனிசன்ஸ். ரெனிசன்ஸ் எதுனா மறுமலர்ச்சி. இது எங்க இருக்கு? 10th நியூ புக்ல 200வது பக்கத்துல இருக்கு. 10th நியூ புக்ல எத்தனை பக்கத்துல இருக்கு? 10th புக் எடுத்துட்டேன், 200வது பக்கம் எடுக்க போறோம். 200வது பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். பக்கத்துல பாருங்க, ரெனிசன்ஸ்னா மறுமலர்ச்சி, ரெவல்யூஷன் தான் மீடு உருவாக்கம். இல்ல என்ன கேட்டிருக்காங்க? ரெனிசேஷன் தான் கேட்டிருக்காங்க, மறுமலர்ச்சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிழையான இணையை கேட்டிருக்காங்க. இதுல நம்ம அப்படியே கொஸ்டின் பார்த்துட்டோம். 10th ஓல்டு புக்ல 122 பக்கத்துல இருக்கும். சந்திப்பிழையற்ற இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கடற்கரையில் உப்பு இக்கு காய்ச்சுதல் நடைபெறுது. மலையில இப்பு போடணும், பகுதிகளில் மலை இப்பு, பயிர்களுக்கு நில இப்பு போடணும், பகுதிகளில் உழவுக்கு இத்து போடணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திப்பிழையும் நம்ம மாணவர்கள் ஈஸியா அடிச்சுவாங்க. சந்திப்பிழையும் எதிர்ச்சொல்லு, ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்த வந்து வேறு சொல்லு,
எதிகை மோனை ஏபு இதேமாரி பகுதி ஆளில் வந்து பார்த்தீங்கன்னா 21 டாபிக் ஈஸியாக அடிச்சிருவாங்க. இப்போ அந்த தவறான இணை இது சொல்லும் பொருள் டாபிக். இது எங்கே இருக்குன்னா 11th வோல்ட்டில் 50 பக்கத்துலையும் 51 பக்கத்துலையும் இருக்குது. இப்போ பாருங்க 11th வோல்ட் புக் எடுக்க போகிறோம். 50 51 இது மட்டும் நான் ஒன்று இது வந்து ஜெராக்ஸ் தான் போட்டிருப்பேன். ஜெராக்ஸ் போட்டு படித்தாலும் நீங்களும் படிக்கணும். புக்கு இல்லை சார் எனக்கு புக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா பாஸே ஆக முடியாது. நகம் இங்கே பாருங்க என்னது இருக்கு பாருங்க. நகம்னா என்னது? மலை. நகம்னா என்னது? மலை. இவங்க நகம்னா மலை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பன்னகம் கேந்தகம். இவங்க கேந்தம்னா என்னது? பற்கள். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பன்னகம்னா பாம்பு. முரணினா மாறுபட்டு அப்படின்னு வரணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? உடன்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு தப்பு தானே. அடுத்த பாருங்க முல்லைப்பாட்டு. இதை நான் இதெல்லாம் சார் நீங்கள் எப்படி சார் ஸ்பீடாக இதெல்லாம் எப்படி புக் ஃபுல் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்களேன். முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னு நான் இதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன். இப்படியே படிப்பேன். அதனால எனக்கு மைண்டில் அப்படி ஞாபகம் வந்துச்சு. பாருங்க 8 தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு வரும். பாருங்க 10 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு வருதா? இந்த முல்லைப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் இருக்குது. அடிஷனலாக 6th நியூவில் ஒரு கொட்டேஷன் வரும். படிச்சுப்பீங்க 16ஆம் பக்கத்தில் வேணா போய் பாருங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமில். இதேமாரி தான் டக்கு நான் போய் எடுத்துருவேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியார். 4 அடியார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 17 கீழ்கணக்கில் 4 அடியார் எங்கெல்லாம் இருக்குது பாருங்க. 7th நியூ புக்கில் இருக்குது. அப்போ அடிஷனல்னா இது ஒரே நடையாக இருக்கும். மொழிதிறன் பயிற்சிகள்லாம் இங்கெல்லாம் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்படி எடுத்துருவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளைனா இது வந்து இது பாருங்க முல்லைப்பாட்டுன்னா என்னது? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க புக்கு ஃபுல் காமிக்க பாருங்க. இப்போ நருந்தொகை எது வெற்றி வேர்க்கை நருந்தொகைன்னு தெரிஞ்சால் ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். அது பாருங்க 10th நியூ புக்கில் 55ஆம் பக்கத்தில் இருக்கும் பாருங்க. பாருங்க 10th நியூ புக்கில் 55ஆம் பக்கத்தில்